வணக்கம் நண்பர்களே! நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகுண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனாவோட மேரேஜ் வந்து பிப்ரவரி 26 வந்து கிராண்டா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நிலைமையில அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அண்ட் விஷஸ் வந்துட்டு இருந்தாலும் நிறைய பேர் செலிபிரிட்டிஸும் தங்களுடைய அன்பை வந்து பல விதங்களில் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படிங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க விஷயம். இவ்வளோ இருந்தாலும் நம்ம ராஷ்மிகா மந்தனாவோட முதல் காதலரான ரக்ஷித் செட்டியும் ஒரு சோகமான பதிவை இந்த தருணத்தில் இட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ரஷ்மிகா மந்தனோட திருமண வாழ்க்கைக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சோகமான பதிவையும் பதிவிட்டிருக்கிறாரு. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகுண்டாவும் நம்ம ரஷ்மிகா மந்தனாவும் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் தான் இப்போ ரொம்பவும் வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ ட்ரெண்டான மாடர்னான இந்த காலத்தில் ராமர் சீதா மாதிரி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்காக அவங்க ரொம்ப நாள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களாம். ஏன்னா இந்த மாதிரி டிசைன் இப்படி தான் நம்மளுடைய கல்யாணம் இருக்கணும், இந்த மாதிரி ஹார்ஸ்லேருந்து வந்து இறங்கி அதுக்கப்புறமேலு அவங்களுடைய என்ட்ரி இவங்களுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் தேவரகுண்டா அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து தயார் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி விஜய் தேவரகுண்டாவுக்கு சூட் ஆகுற மாதிரியும் இருக்கணும், தன்னுடைய பியூட்டியையும் எடுத்து காட்டுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸையும் அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம ராஷ்மிகா மந்தனா ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல பிரபலங்களும் இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்த இந்த நிலையில் முக்கியமான ஒரு பிரபலம் வந்து இவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் கிடையாது, நிறைய பரிசு பொருட்களையும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவர் கூட இவங்க நிறைய படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயமே இவங்க வந்து அவங்களுடைய ரொம்ப பெட் அப்படிங்கிறதுனால தான். அதை பற்றியும் அந்த நடிகர் யாருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரக்ஷித் செட்டி போட்ட அந்த சோகமான பதிவை பற்றியும் நாம் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு பதிவாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சிபி ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரக்ஷித் செட்டியும் நம்ம ரஷ்மிகா மந்தனாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை ரஷ்மிகா மந்தனா எப்போவோ மறந்துட்டாங்க. ஏன்னா ரக்ஷித் செட்டி தன்னுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான், அதுக்கு மேலே அவர் கூட எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிறத அவங்க 2020லேயே ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. 2016ல் ரஷ்மிகா மந்தனா பட வாய்ப்புக்காக பல கம்பெனிகள் ஏறி இறங்கின பலருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் ராஷ்மிகா மந்தனாவுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் கிடையாது, தன்னுடைய படத்துல ஹீரோயின் சான்ஸும் வாங்கி கொடுத்தது ரக்ஷித் செட்டி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துல 2 பேருக்கும் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக தான் அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்புறமேலே டேட்டிங் அப்புறம் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்குது. இந்த நிலையில தான் அவங்க 2017 வந்து என்கேஜ்மெண்ட் நடத்தியிருக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்டை ரொம்ப கிராண்டா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயமே கிட்டத்தட்ட ரக்ஷித் செட்டிக்கும் நம்ம ரஷ்மிகா மந்தனாவுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 8 to 9 இயர்ஸ் இருக்குமா. இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுக்கப்புறமேல 2 பேரும் ரொம்பவும் கிராண்டா அந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்தி முடிச்சு கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு எங்களுடைய மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறமேலு 2 பேரும் ரொம்ப கெரியரில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் தான் ரஷ்மிகா மந்தனாவுக்கு சினி ஃபீல்டில் ஒரு ஸ்பார்க் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதை தொடர்ந்து அவங்க வந்து கன்னட சினிமாவில் இருந்து இந்த பக்கம் டோலிவுட் பக்கம் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கீதா கோவிந்தம் சான்ஸ் கிடைச்சிது. கீதா கோவிந்தம் சான்ஸ் கிடைச்சது அப்புறமேல் தான் அவங்களுக்கும் விஜய் தேவரகுண்டாவுக்கும் ஒரு ஸ்பார்க் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேல அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, ஒன்றா வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வராங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் இணையதளத்தில் பரவ ஆரம்பிச்சிது. இது ஆரம்பத்தில் பலருக்குமே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா 2 பேரும் செப்பரேட்டாக வேற வேற ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி ஒரே டெஸ்டினேஷனுக்கு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி தங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுருந்த அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அதை வெளியில் சொல்ல வேண்டியது நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் அப்போ தான் இந்த விஷயம் வெளியில் தெரியுது. ஏன்னா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் அப்போ ஒரு
மோசமான சம்பவம் வந்து நம்ம ரஷ்மிகா மந்தனாவுக்கு ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோஸ தப்பு தப்பா மார்ஃப் பண்ணி, இதெல்லாம் இது ராஷ்மிகா மந்தனா தான் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபோட்டோஸ் இணையதளத்தில வந்துருந்துச்சு. அந்த டைம்ல விஜய் தேவரகொண்டாவோட ஃபேமிலி ரொம்பவும் அப்செட்டா இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இவங்க கல்யாணத்தில ஹாஃப் மைண்டடா இருந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ பார்த்து ரொம்ப அப்செட் ஆகி இருந்தாங்களாம். அதுக்கு ரஷ்மிகா மந்தனாவே என்ன ஒரு சோகமான பதிவ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகள் எல்லாம் பண்றது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய வேலைகள நீங்க இத்தோட நிறுத்திக்கலைன்னா, நான் வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்தா கண்டிப்பா உங்களுடைய முகத்திரைய நான் கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் போல்டா சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி நெறைய நடிகைகளுக்கு ஏற்பட்டிருக்குது. ஆனா, அது ஏன் அவங்க வெளியில சொல்ல தயங்குறாங்க? இது ஏஐ, ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இத கடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு நடிகைகளா நம்ம ஸ்டெப் எடுக்கலைன்னா, ஒரு சாதாரண பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சமூகத்த பத்தின அந்த அக்கறைய அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இப்போ பிப்ரவரி 26 வந்து நம்ம ரஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டாவோட வெட்டிங் வந்து ரொம்ப கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு அவங்களுடைய இந்த வெட்டிங்க்கு வாழ்த்துக்கள் சொல்ற விதமா ரக்ஷித் செட்டியும் ஒரு பதிவ போட்டிருக்காரு. விஷ் யூ ஹேப்பியர் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இணையதளத்துல பல பேரும் இன்னமும் இவ்ளோ மொரட்டு சிங்கிளா இருக்கிற ரக்ஷித் செட்டி, இவ்ளோ சந்தோஷமா ரஷ்மிகா மந்தனாவோட இந்த மேரேஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்றத பார்த்தா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தயவுசெய்து நீங்களும் உங்களுடைய லைஃப்ப பார்த்து லைஃப்ல மூவ் ஆன் ஆக வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 42 வயசுக்கு மேல ஆகுற ரக்ஷித் செட்டி இன்னும் சிங்கிளா தான் இருக்காரு. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த நிலைமையில விஜய், அஜித் இந்த போன்ற டோலிவுட் பிரபலங்கள் வந்து ரஷ்மிகாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்ற விதமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நினைவு பரிசா நெறைய கிஃப்ட்டையும் ரஷ்மிகாவுக்கு குடுத்துட்டு வராங்க. ஏன்னா, வாரிசு படத்துல அவங்க விஜய்க்கு ஜோடியா நடிச்சதுல இருந்து, விஜய்க்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல அட்டாச்மென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியும் அவங்களுக்குள்ள சூப்பரா இருக்குது. இந்த நிலையில தான் விஜய் வந்து ரொம்ப பெர்சனலா அவங்களுக்கு நெறைய கிஃப்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்கிறாராம். இதுதான் இப்ப சமூக தளங்கள்ல ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி தன்னுடைய வெட்டிங்க ரொம்ப கிராண்டா நடத்தி முடிச்சாலும், அவங்க வந்து செலிபிரிட்டீஸ்க்கு இன்வைட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மார்ச் 4 வந்து ஹைதராபாத்ல இருக்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரொம்ப கிராண்டா வந்து தங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷன அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுல தான் நெறைய செலிபிரிட்டீஸ அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா அந்த செலிபிரிட்டீஸ் யாரும் தங்களுடைய மேரேஜ்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனையும் இந்த புது தம்பதிகள் போட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் தன்னால ரிசப்ஷனுக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தாவேகா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பொக்கேஸ் அண்ட் கிஃப்ட்ட ரஷ்மிகா மந்தனாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா, ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விஜய் தேவரகொண்டாவ பிடிக்குமா? இல்ல தளபதி விஜய பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்மிகா கிட்ட கேட்ட கேள்விக்கு, விஜய் தேவரகொண்டா முந்திக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இளைய தளபதி விஜய் தான் பிடிக்கும். ஏன்னா பிகாஸ் விஜய் அப்படிங்கிற அந்த பிளேஸ யாராலயுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ, எனக்கு வந்து இளைய தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும். ரஷ்மிகாக்கும் என்ன விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே விஜய் மேல எவ்வளோ ஒரு பாசம் வச்சிருக்காங்கங்கிறது அங்கேயே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் பர்சனலா நெறைய கிஃப்ட்ஸ வந்து ரஷ்மிகா மந்தனாவுக்கு விஜய் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்திகள் இப்ப இணையதளத்துல வேகமா பரவிட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.